ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான். எஸ், கோச் தான். கோச்சை பற்றி பேசலாமா? பெங்கால் வாரியர்ஸ். எஸ், நிறைய பேர் கேட்டீங்க. ஹிந்தியில் இன்டர்வியூ கொடுத்துருக்கா சார், டக்குன்னு தமிழில் சொல்லிட்டுருக்கானே. அதே மாதிரி கௌரவ் கத்ரி கொடுத்துருக்காரு. நீங்கள் அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பெங்கால் வாரியர்ஸ் கோச், புது ஹெட் கோச் வந்திருக்காரு இல்லையா, நவீன் குமார். அவர் என்ன சொன்னார்னு பார்த்துருவோம். ஹிந்தியில் பேசினார். அதை நான் உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இதெல்லாம் கண்டென்ட்டாக நினைக்கிறாங்க. அப்படியே இங்கேருந்து போயிடலாம். போய் வரப்போகிற பிக் பாஸ் யார் நடத்த போகிறா? கமல் சாரா, சிம்புவா, விஜய் சேதுபதியா? அதை பார்த்து தேடிட்டு இருங்க. ஓகே, கம்பல்ஷனில் இது யார் யார் கேட்டிங்களோ அவங்களுக்கு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க அந்த வீடியோ பார்க்கலாம். ரைட், அப்புறம் பண்ணக்கூடாது. நவீன்குமார் ஐ திங்க் PKL5 ஒரு ஹெட் கோச்சாக இருந்தார் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு. PKL6 அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார் தமிழ் தலைவாஸுக்கு. அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஓகே, ரைட். இப்போ கேள்விக்கு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. ஃபஸ்ட்டு கேள்வி வழக்கமில்லை ஹிந்தியில் கேட்டார். தேவாங் தலால் खरीदी आपने ऑक्शन में, उसके पीछे क्या स्ट्रैटेजी था அப்படின்னாரு. அதாவது தேவாங் தலால் எடுத்தீங்களே ஆப்ஷனில், அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சொல்கிறது அந்த மாதிரி கேட்டார். சொன்னார், टीम में मेन राइडर की ज़रूरत थी. इससे पहले मनिंदर था, उनकी परफॉर्मेंस भी अच्छी थी, लेकिन एज के अकॉर्डिंग नया परफॉर्मेंस, नया चेहरा चाहिए था, इसलिए हम लोग देवांग दलाल के पीछे गए. एक्चुअली हम लोग ने सोचा कि आशु मालिक या देवांग दलाल कर लें, लेकिन देवांग दलाल हमको मिल गया அப்படின்னாரு. அதான் அவர் என்ன சொன்னார்னா, டீமில் வந்து ஒரு மெயின் ரைடர் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி மனிந்தர் சிங் இருந்தார், அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் தான். ஆனால் ஏஜ் ஆகிட்டே போகுது, அதுதான் அவர் ஏஜ் அக்கார்டிங் அப்படின்னு கொஞ்சம் நல்ல வார்த்தையில் சொன்னார். அதுபடி பார்த்தா எங்களுக்கு புது ஃபேஸ் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ எங்கள் மைண்டில் வந்து ஆஷு மாலிக் ஆர் தேவாங் தலா ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தருக்கு போகலான்னு ட்ரை பண்ணோம். தேவாங் கிடச்சிட்டாரு. அதனால தான் வி பிக் தேவாங்னாரு. வெரி குட். நம்மளும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் கிடைச்ச 100 rupees சொல்லணும் இல்லையா? எஸ், செந்தில்ன்ற ஒரு 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார். தேங்க்யூ ஸோ மச் செந்தில். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டனுக்கு ஒரு அவங்களுக்கு 40 rupees தான் மினிமம். அதுக்கு மேலே கொடுக்க அவங்க இஷ்டம். கம்பல்சரியாக ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. இது எதுக்குன்னா, வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல. 5000 வியூ போனால் $85 வரும், $1. அதை வச்சு என்ன பண்ண சொல்லுங்கள். டெய்லி 3 வீடியோ போடுங்கிறீங்க. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் கம்பல் பண்ணல. யார் யாரை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவங்களோட இஷ்டம். சேனல் வச்சு ரெங்களும் நிறைய வீடியோ பேசணும்னு ஆசை தான். வந்துட்டு போகுது டோர்னமெண்ட்டு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேச. அண்ட் இந்த கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ரைட், அவர் கேட்டார் அடுத்த கேள்வி. போன சீசன் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லை பெங்கால் வாரியருக்கு. இந்த சீசன் என்ன பண்ண போகிறீங்க? ப்ரிப்பரேஷனில் எப்படி போகுது அப்படின்னு கேட்டார் அவர். இந்த சீசன் நாங்கள் ரொம்ப யங் டீம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் புது பிளேயர், புது முகங்கள் நிறையா. மேக்ஸிமம் எங்கிட்ட யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. பெரிய பெரிய பேர் இல்லை எங்கள் பிளேயர்கிட்ட. பட் டொமஸ்டில் ரொம்ப நல்லா விளையாண்டவங்க அவங்கெல்லாம். அதனால் எங்கள் ஸ்குவாடு வந்து ஒரு யங் ஸ்குவாடு தான் அப்படின்னு சிம்பிளாக சொன்னார். எல்லாமே சிம்பிளாக பேசுகிறார் அவர். அண்ட் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி கப்பு நம்மது, அடுத்த கப்பு நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படி இப்படிலாம் இல்லை. ரைட், அடுத்த கேள்வி எல்லாமே தேவாங் சுற்றி தான். தேவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கேள்வி கேட்டார். தேவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் அவர். அண்ட் வெரி குட் ரைடர். அது கூட நிதிஷ்குமார் அவர் உங்கள்கிட்ட இருக்கார் டிஃபென்ஸில். PKL ஹிஸ்ட்ரியிலேயே 100 டேக்கிள் பாயிண்ட் எடுத்த ஒரே ஆள் இவர் தான். இந்த நிதிஷ்குமார் தான். நம்பர் நிதிஷ்குமாரில் இவர் வேறு. அதுவும் இல்லாமல் மயூர் கதம் இருக்காங்க உங்ககிட்ட, அக்ரெசிவ் டிஃபெண்டர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட இம்பாக்ட் எப்படி இருக்குது உங்களோட டீமுக்கு? இவர்களை பார்த்து யங்ஸ்டர் எப்படி மோட்டிவேட் ஆகுறாங்கன்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டார். சொன்னார், எஸ், டிஃபென்ஸை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸு யூத்தும். PKL மாதிரி பெரிய லீக்கில் வந்து வெறும் யங் டிஃபென்ஸை வச்சு நீங்கள் போக முடியாது, முஷ்கில்ன்ட்டார், கஷ்டம் அது. அதனால தான் நாங்கள் வந்து அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல 2 பிளேயர், மெயின் பிளேயர் வச்சுருக்கோம். அதாவது மயூர் கதமும் அந்த நிதிஷ்குமார் சொல்கிறாரு. ஹை காம்படிஷன் நடக்கும், பெரிய பிக் லீக் இது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யூத் அப்படின்ட்டாரு டக்குன்னு. ரைட், அப்புறம் கேட்டார், உங்கள் டீம்லேயே புது பிளேயருங்க நிறைய பேர் இருக்காங்க. மூல்சந்த், சிவான்ஷு, ரச்சித், இவங்களோட ரோல் என்ன? இவங்கெல்லாம் ஸ்டார்டிங் 7ல் தருவீங்களான்னு கேட்டார். அதான் நம்ம நிறைய பேர் கொடுக்காம அமுச்சு விட்டோம் தெரியுமா, அதை கேட்குறாரு அவர். நீங்கள் ஸ்டார்டிங் 7ல் இடம் கொடுப்பீங்களா இல்லை அப்படி அமுச்சு விட்ருவீங்களா வீட்டுக்குன்ற மாதிரி. இவரான 3 பேர் சொன்னார் அவர். இன்னும் 2 பேர் கூட சேர்த்துக்கிட்டார். ஆமாம், எஸ், மூல்சந்த் ஆட்டம், சிவான்ஷ் அண்ட் ரச்சித், புனீத், சந்தீப் சைனி, இவங்க எல்லாரும் வேறு வேறு ஜோன்லேருந்து நாங்கள் பிக் பண்ணோம். ஸ்கவுட்டிங் மூலமாக தான் பிக் பண்ணோம். வேறு இடத்துல 100% எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். யார் அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கோ, யார் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மேலே வருவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் சான்ஸ் உண்டு. தே ஹேவ் டு ப்ரூவ். அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். PKL மே தேக்கேங்க என்னார். PKL பார்த்துடலாம் அதான். ரைட், உங்கள் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. எந்த பிளேயர் பெரிய இம்பாக்ட் கொடுப்பார் இந்த சீசன் நினைக்கிறீங்கன்னு கேட்டார். சொன்னால் எல்லா பிளேயருமே டேலண்டட் தான். டேலண்ட் பார்த்து தான் நாங்கள் பிக் பண்ணோம்.
பட் மெயின் பிளேயருன்னு பார்க்கும்போது நீங்கள் சந்தீப் சைனி ஆகட்டும், புனித், மூல்சந்த், ரஜித் இவங்கள சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க யார் நாங்கள் பெரிய பிளேயர்னு, யார் பெரிய இம்பேக்டர் வைக்கிறாங்களோ அவங்க போக போக நிறைய சான்ஸ் கிடைக்கும். சுஷீல் போன சீசன் எங்களுக்கு விளையாண்டவர் தான், அவரும் இப்போ நல்லா ஃபிட் ஆகிட்டாரு. ரைட். அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்டார், கேப்டன் யார், நிதிஷ்குமாரா இல்லை தேவாங் தலாலா, புது ஸ்டார் நியூ ஸ்டார் அப்படின்னு கேட்டார். அப்படி டிஸ்கஷன் சொல்கிறான், டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குன்னு, அது மட்டும் நீயா ஒரு முடிவு பண்ணிட்டாதான்ற மாதிரி சொன்னார். அப்புறம் திருப்பி கேட்டேன், அதை விடல அவர், இந்த டெசிஷன் யார் எடுப்பா, மேனேஜ்மெண்ட்டா இல்லை நீங்கள் எடுப்பீங்களா டெசிஷன், யார் எடுப்பா அந்த கேப்டன் டெசிஷன்? இவங்களுக்கு ஈஸி, ஒரு கேப்டன் தானே, நம்ம தான் 4 கேப்டன் விளையாட வைப்போம். ஸோ இவர் சொன்னார், மேனேஜ்மெண்ட் கூட உட்காந்து எல்லோரும் சேர்ந்தா டிசைட் பண்ணுவோம். எங்களுக்கு கேப்டன் வந்து டீமை நல்லா நடத்துகிற கேப்டன் தான் முக்கியம். பிளேயிங் 7ல் இருக்கணும், எல்லா மேட்ச்லையும் ஸ்டார்டிங் 7ல் அந்த மாதிரி பிளேயர் எங்ககிட்ட இருக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ரொம்ப பாஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னாரு. ரைட். அப்புறம் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது உங்கள் டீம் எங்கே நிற்கிது, வேர் யூஆர் ஸ்டாண்டிங்னாரு, எந்த அளவுக்கு காம்படிஷன் கொடுப்பீங்கன்னாரு. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எங்கள் டீம் வந்து ரைட்டிங் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கோம், டிஃபென்ஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க, புது பிளேயர் எடுத்திருக்கோம், அண்ட் அதை வச்சு தான் நாங்கள் ஒரு டீமாக பண்ணியிருக்கோம். மற்ற டீமை கம்பேர் பண்ணோம், நாங்களும் சேம் தான், காம்படிஷனில் தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னாரு. ஆமாம், கொஞ்சம் அப்படியே கோவப்படுற மாதிரி. அப்புறம் கேட்டார், எந்த டீம் உங்களுக்கு டஃப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, டிஃபிகல்ட் உங்களுக்கு யாருக்கு கொடுப்பாங்க? அவர் சொல்ல, मैं तो ये सोच रहा हूँ हम किसको दे. நல்ல ஹியூமர் பதில். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேள்வி வேறு மாதிரி கேட்குறீங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்கள் யார் யாருக்கு டிஃபிகல்ட்டு கொடுப்போம்னு யோசிச்சுட்ருக்கேன், அந்த அளவுக்கு நாங்கள் டஃப்பு கொடுப்போம் எல்லாருக்குன்ற மாதிரி சொன்னார். எந்த அன்னைக்கு நாங்கள் டிஃபிகல்ட்டாக இருப்போம்னு இப்போ தெரிந்து யோசிச்சுட்ருக்கோம், அவங்க தான் யோசிக்கணும், நாங்கள் யோசிக்கிறத இன்டெரக்டாக சொன்னார். அப்புறம் சம்பிரதாய கேள்வி இருக்குல்ல, மெசேஜ் டு ஃபேன்ஸுக்கு என்ன சொல்கிறீங்க சொன்னார். ஃபேன்ஸை சுற்றி தான் எங்கள் டீமே இருக்குது, நாங்கள் யங் டீமை தான் எடுத்திருக்கோம், பெரிய நேம் இல்லை எங்ககிட்ட 2-3 பிளேயரை தவிர, பட் யங் டீம் எடுத்ததுனால நெக்ஸ்ட் சீசனுக்கு அவங்க வரும்போது PKL 13 வரும்போது அவங்களே பெரிய பிளேயர் ஆகி அவங்களே பிக் நேம் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, 100% கான்ஃபிடென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்தே அவங்களுக்கு பிக் பிளேயர் ஆகிடுவாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அப்பயும் உள்ளவர், புது பிளேயர் PKL வரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் உங்களோட அட்வைஸ் என்னன்னு. நிறைய பேர் கபடி விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. சொன்னார், நல்லா ஒர்க் ஹார்ட், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா, நிறைய இடத்துல ஸ்கவுட்டிங் நடக்குது, நாங்களே 4 இடத்துல ஸ்கவுட்டிங் நடத்தி தான் பிளேயர் எடுத்தோம். 4 இடமும் சொன்னார், சோனிபாத், சென்னை, யூபி, மும்பை, இந்த 4 இடத்துலையும் நாங்கள் ட்ரையல்ஸ் நடத்தி அங்கே தான் எடுத்தோம். எல்லா புது பிளேயர்ஸுக்கும் நான் சொல்கிறது தான், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எப்போ செக் பண்ணிட்டு இருங்க, நியர்பை கூட எங்கள் கேம்ப் வரலாம் ட்ரையல்ஸ், அப்போ வந்து அட்டன் பண்ணுங்கள், 100% நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் நான் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்போம், அவங்கள கண்டிப்பாக பிக் பண்ணுவோம் அப்படின்னாரு. நல்ல பதில் அது நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டில் வந்து யாருக்காவது தட்டி வாப்பா வந்து விளையாடு பெங்கால் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். இன்னும் நிறைய பேர் கேட்டிங்க எப்படி சார் விளையாடுறதுன்னு, நான் நிறைய வீடியோ போட்டேன் ட்ரையல்ஸை பற்றி, இங்கே நடக்குது அங்கே நடக்குது, இங்கே 3 மாதம் முன்னாடி யாரும் போன மாதிரி தெரில. ரைட். அடுத்த கடைசி கேள்வி கேட்டார், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, கேம்ப்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குன்ற மாதிரி கேட்டார். சொன்னார், எங்களோட சேலஞ்சு புது டீமு, எங்களுக்கு சேலஞ்சே அதுதான், எஸ்டாப்ளிஷ் ஆகணும், இனிமேல் தான் பசங்கள்லாம் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய கொடுக்கணும், அண்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது அவங்களுக்கு மெயின் மேட்சஸ்லாம் விளையாடும் போது. ஸோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் பண்ணுறோம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் பண்ணுறோம். அண்ட் மெயின் ஸ்ட்ரென்த்துன்னு கேட்டால் ஒய் 1 crore 20 lakh அப்படின்னா, ஆமாம், அந்த 1,20,00,000 தான் எங்கள் ஸ்ட்ரென்த்துன்ட்டு தேவாங் தலால் தான் சொன்னார். அவர் தான் அவளுக்கு போனார். அண்ட் தேவாங் தலால் வித் யங்ஸ்டர், இதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்துன்னார். ஸோ அவ்வளோதான், வீக்னஸ் எதுவும் இல்லைன்ட்டார். இதுதான் அவர் சொன்னது. அப்படியே சொல்லிட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இல்லை என்னோடது கூட குறைச்ச எதுவும் இல்லை, சொன்னதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண, நீங்கள் வேணாலும் அந்த சேனலில் போய் தேடி பார்த்துக்கலாம், இருக்காங்க. ஒரே பார்த்தது பிறகு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.